ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எங்களோடு கூட பேசும்படியாய் தகப்பனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற தகப்பனே, இந்த நாளையே சத்தியத்தின் வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையிலிருந்து எங்களுக்கு எடுத்து நீர் போதித்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் தந்தையே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் நீர் கொடாதவைகளும் புறமானவைகளும் நீர் சொல்லாதவைகளும் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நாமத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக வல்லமையும் பலனும் ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே, நித்திய ஜீவ ஒளியும் அக்கினியும் உம்முடைய பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற உம்முடையவர்களையும் ஆட்கொள்வதாக, முற்றுமுடிய ஆளுகை செய்வதாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆண்டு கொள்ளும். எங்கள் யெகோவா தேவனுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனுடைய நாமமும் மகா மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்து நம்மை அந்த வார்த்தையின் மூலமாய் நம் தேவன் நம்மை வார்த்தையாகிய தேவன் நம்மை நடத்துகிறார். விருப்பமுள்ள மனங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது. விருப்பமில்லாத மனங்கள் அதை நிராகரித்தாலும் ஒரு நாளிலே அந்த வார்த்தைகள் அவர்களிலே கிரியை செய்யும். அவர்களிலே கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை அழியவே அழியாது. நாம் காண்கிற இவைகள் எல்லாம், பூமியிலே காண்கிற யாவும், நாம் நிற்கிற இந்த பூமி, நாம் மண்ணாந்து பார்க்கிற வானம் முதல் கொண்டு சகலமும் இல்லாமல் போகும், இல்லாமல் போயிடும். நாம் நிற்கிற பூமி, நாம் பார்க்கிற வானம், நாம் பார்க்கிற சமுத்திரம், சகலமும் இந்த பூமியில் எவைகளும் இராதபடி அத்தனையும் கர்த்தருடைய அக்கினிக்கு இரையாக போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த வார்த்தையிலே வாழ்கிறவர்கள் கர்த்தரோடு கூடவே முடிவில்லாமல் வாழுவார்கள், வாழுவார்கள், வாழுவார்கள். நிலையற்றது நாம் காண்கிறது. இருக்கிறவராகவே இருக்கிறவர், நிலைத்திருக்கிறவர். அவர்தான் நம் தகப்பனாகிய இயேசு மகா ராஜா. அவரை சேவிக்கிறவர்கள், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே வளர்ந்து வருகிறவர்கள். வலதுபுறம் இடதுபுறம் காண்கிற யாவும் அழிஞ்சு போயிடும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்லுகிற அவருடைய ஜீவ சத்தத்தை கேட்டு அதில் நடந்து அவராலே அவரோடு கூட கரை சேருகிறவர்கள், நித்திய ஜீவ கரைக்கு வந்து சேருகிறவர்கள் என்றைக்கும் கர்த்தராலே அவருடைய முடிவில்லாத ஆளுகையிலே ராஜ்யத்திலே நிலைத்திருப்பார்கள். மற்றவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்திலே நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஆசீர்வாதங்கள், கர்த்தர் ஏற்படுத்தின கிருபையின் ஈவுகளை எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் இருப்பவர்களுக்கு தெரியலை என்றாலும் அந்த பிடிவாதத்தை தந்து நடத்தி கர்த்தரை பிடித்து இறுக பிடித்து நடத்தும்படி செய்கிறவராலே சகலவற்றையும் சுதந்தரித்து கொண்டு அவருடைய தூய இரத்தத்தினாலே மன்னிப்பினாலே அவருடைய பிள்ளைகளை சுதந்திரவாளிகளாக மாற்றுகிற தேவன்.
நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி செய்து சுதந்திரவாளியாகும்படி செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென். அந்த தேவன்தான் நமக்கு கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்ற வார்த்தையிலே ஒவ்வொருவருடைய வேதத்தின் காரியங்களிலிருந்து பேசிக்கொண்டே வந்தார். கடைசியாக யோபினிடத்திலிருந்து கர்த்தர் யோபின் புஸ்தகத்தின் சரித்திரத்திலிருந்து நம்மோடு கூட பேசினார் கர்த்தர். இன்னும் அநேகம் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் அதில் சிலவற்றை நமக்கு கர்த்தர் பேசினார். யோபு பிடிவாதமாக இருந்தார். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் கர்த்தரை மறுதலிக்காம தூஷிக்காம அவ்வளோ லேசான காரியமே கிடையாது. நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதர் தான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவராக நடந்து கொண்ட மனிதர் அவர், தேவ மனிதர் அவர். நம்மை போல முறுமுறுக்கிறவர் அல்ல, நம்மை போல பட்டய குத்துகளை குத்துகிறவர் அல்ல. அறிந்து கொள்ளணும். நம்மை போல ஒரு சில சம்பவங்கள் காரியங்கள் பார்க்கும் பொழுது அது நம்மை விட்டு நீங்காதபடி தேவனை காட்டிலும் பலம் உள்ளதாகவும் தேவனை காட்டிலும் உறுதி உள்ளதாகவும் தேவனை காட்டிலும் பெரிதானவைகளாகவும் நமக்கு காமிக்கிற சாத்தானாலே நாம் அனுதினமும் விழுகிறோம். யோபு அப்படி விடவே இல்லை. யோபு அப்படி விடலை. ஐயோ என் மரம் விழுந்துட்டே, ஐயோ நல்லா தேங்காய் காய்க்கிற என் வீட்டு மரம் விழுந்துட்டே, என் வீட்டு மரத்து மேலே இடி விழுந்துருச்சே, மின்னல் தாக்கிருச்சே, தென்னை மரம் இது போயிடுச்சு அப்படின்னு யோபு அழலை. நல்லா காய்க்கிற மரம்லாம் போயிடுச்சு, பூச்செடியெல்லாம் மாடியில் வச்சதை எல்லாம் காற்று கொண்டு போயிருச்சே, தரை காற்று கொண்டு போயிடுச்சே, ஓன்னு அழலை. யோபு அழுததை நினச்சி பார்க்கத்தான் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். சும்மா எழுதி வைக்கல, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அது பார்த்துக்கங்கன்றதுக்காக அல்ல. யோபு எத்தனை வருஷம் எத்தனை காலங்கள் அந்த துன்பத்தை அனுபவித்தார் என்றால் அது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாவிட்டாலும் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவர் அனுபவித்த அந்த காலங்களும் அந்த காலத்தை அவர் அதற்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அதை அனுமதித்தப்பவும் கர்த்தர் அவரோடு கூட தான் இருந்தார். அதை அனுமதிக்க முன்னாடி கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாருன்னு யோபு என்ன சொல்றது? நாங்களே சொல்றோன்னு ஊரு ஜனங்கள், பந்து ஜனங்கள், சொந்த பந்தங்கள், பங்காளிகள், உறவினர்கள், என்னென்ன இருக்குதோ அத்தனை பேர்களும், சுற்றத்தார்கள், கிராமங்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான அந்த காலத்தில் இருந்த கிராமங்கள், நகரங்கள், பட்டணங்கள் என்று அத்தேசத்தார், கிழக்கு தேசத்தார் அத்தனை பேரும் யோபை போல தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது என்று ஓஹோன்னு சொன்னவங்கெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு, யோபு யார் தெரியுமா, ஏன் சொந்தம், ஏன் நண்பன், ஏன் சொந்தம் என்று சொன்னவர்கள். தேவன் அனுமதித்த பிறகு யோபு என் சொந்தமே கிடையாது. யோபு யாருன்னே தெரியாது. அவன் எவனோ இல்லையே. உங்கள் அம்மா விட கூட பிறந்த தங்கச்சி அப்படிலாம் யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் யாருமே கிடையாது. அப்படி கிடையாது. யோபு நான் பழகினது கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது, கொண்டதும் கிடையாது. அவன் எவனோ அவனோட தேவன் கிடையவே கிடையாது என்று. தூத்தாத வாய்களும் தூத்தாத நாவுகளும் கிடையவே கிடையாது. அவன் மனைவி உள்பட அவனை கொத்துக்கறி போட்டவர்கள் அத்தனை பேரும், அவனிடத்திலே வாங்கி தின்னவர்கள், தின்னு கொண்டு வளர்ந்த தலைமுறைகள் அத்தனை பேரும் அவனை ஒத்தினார்கள். நாட்கள் அவ்வளவு இருந்தோம். யோபு தன் 10 பிள்ளைகளை இழந்த போதும், சொத்து 10கள், சுகம், ஆரோக்கியம், ஜீவனை தவிர எல்லாம் இழந்த சூழ்நிலையில் யோபு தேவனை மறுதலிக்கவே இல்லை என்று தேவன் சொல்றார். யோபு மறுதலிக்கவே இல்லை, யோபு தூஷிக்கவே இல்லை. உன்னாலதாங்கிற சத்தம் யோபுக்கு இரவும் பகலும் 24 மணி நேரமும் அவருக்கு தாங்கும். புயல் என்பது சில நாள்,
சில மணி நேரம் நாட்கள் தான் இருக்குது. ஆனால் 24 மணி நேரமும் 365 நாளும் புயல் அடிக்காது. அடித்தா என்ன ஆகும்? யார் இருப்பா? ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டோம். அடமழை பெஞ்சுதுன்னா 365 நாள் பெஞ்சுதுன்னா என்ன ஆகும்? 40 நாள் மழையில் பூமி அழிஞ்சு போச்சு. தேவன் தந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது, மற்றெல்லாம் அழிஞ்சிருச்சு. தேவன் எவைகள் அழியக்கூடாதுன்னு வச்சார், அது தவிர மற்றெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படி என்றால் அடைமழையாய் பொழிகிற அடைமழை என்று வருகிற வார்த்தைகள் என்கிறதுல யோபு எதுலேயும் நிலை குலைந்து நம்மை போல நிலை குலைந்து போகாதபடி கர்த்தரிலே திடமாய் உறுதியாய் பிடிவாதமாய் நின்றார். ஆமென். நின்றார். யோபு முறுமுறுக்கலை. யோபு பைத்தியக்காரி. அவ சொல்றார் மனைவியை பார்த்து, பைத்தியக்காரியே, தேவன் நமக்கு தந்தார், தேவன் எடுத்துக்கிட்டார். எப்படி இவன் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறான்? இவன் பாவத்தை பண்ணிட்டு, அக்கிரமத்தை பண்ணிட்டு, விபச்சாரத்தை பண்ணிட்டு, வேசித்தனம் பண்ணிட்டு, இவன் எல்லா காரியத்தையும் அனுமதிச்சுட்டு பேசுகிறான் பாரு, அதான் பாரு, இதான் பாரு. அது தேவன் அனுமதிக்க முன்னாடி எப்படி பேசியிருப்பாங்க அந்த அம்மா? எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க? பார்க்குறவங்களாம் யாருன்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள பார்த்து? யோபுடைய செக்ரட்டரி ஒய்ஃப் நான் சொல்லியிருப்பாங்க, யோபுட மனைவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடி வர பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படிலாம் இருந்த காலங்கள் அது. தலைகீழாய் மாறின சூழ்நிலை. தன் சிநேகிதர்களும் தன் உறவுகளும் அவனுக்கு விரோதமாக இருந்த சூழ்நிலையிலும், மொத்த ஜனங்களும் விரோதமாய் இருந்த சூழ்நிலையிலும் தேவன் அவர் பட்சமாய் இருந்து அவருடைய அசைக்க முடியாத அந்த தேவன் மேலே வச்சிருந்த அந்த விசுவாச நம்பிக்கையின் உறுதியை கண்டு அது இருக்குன்னு தெரியும் கர்த்தருக்கு. அதன்படியே யோபு செய்வார், இருப்பார், நிரூபிப்பார். சாத்தான் அவனை கண்டு ஓடும்படி செய்வான் என்றும் கர்த்தர் நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கையை அவர் குலைத்து போடாமல் அந்த நம்பிக்கையை தந்தார். அந்த நம்பிக்கையை கர்த்தருக்கு நிறைவேற்றி தந்தார். கர்த்தருடைய நாமம் மகா மகிமைப்பட்டது. நம்முடைய நிலை அப்படி அல்ல. யோபின் பெயரை சொல்வதற்கே நமக்கு அருகதை இல்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியதாய் இருக்குது. அப்போ அதை குறித்து தான் சொன்னார். எந்த முறை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ரெஃபரன்ஸுக்காக 9ஆம் அதிகாரம் யோபு, இது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். எடுத்துட்டிங்களா? பேஜ் 174. அதில் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இது ரெண்டையும் மறக்காதபடி வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்து, தேவ ஆவியானவர் நமக்கு சொல்வதை கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டால் நலமாயிருக்கும். இப்போ கேட்ட 2 வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எழுத. அவர் அப்போது பவுல் இல்லை, அப்போ அவர் பேர் சவுல். அவர் பேர் சவுல். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல், அந்த ராஜா, அவன் பேர் இல்லை. இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு மகாராஜா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய பெயர். அவர் ஊழியக்காரர் ஆவறதுக்கு முன்னாடி இருந்த பெயர் சவுல். அவர் ஊழியக்காரனாய் அப்போஸ்தலராய் மாறின பிறகு அவருடைய பெயர் பவுல். பவுலை எனக்கு பிடிக்கும், பவுல் ஊழியம் பிடிக்கும், பவுலை பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும், அவருடைய இது பிடிக்கும். பவுல் இதை படித்து பார்த்தா தான் தெரியும். எப்படி படித்தாங்களோ படிக்கலையோ தெரியல எனக்கு. பவுலை பிடிக்கும், எனக்கு பவுலை அப்படி பிடிக்கும்னு சொல்லுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள்.
ஆனால் பவுல் முன்பு எப்படி இருந்தார், சவுலாய் இருக்கும்போது எப்படி இருந்தார், சவுலாய் இருக்கும்போது எப்படி இருந்தார், கர்த்தர் அவரை சந்தித்த பிறகு அவர் பவுலாய் மாறின பிறகு அந்த பவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார். இந்த சவுல் என்பவரும் யெகோவா தேவனுடைய ஒரே தேவனுடைய பெயரின் பேரிலே மகா வைராக்கியமாய் பிடிவாதமாய் இருந்தவர். சவுல் என்கிற பெயரிலே இருக்கும்போது, கிறிஸ்துவை அறியாதவராய் இருக்கும்போது, யெகோவா தேவனை பிதாவாகிய தேவனை வழிபடுகிறவர். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்து இல்லாமல் பிதாவினிடத்தில் போகவே முடியாது. கிறிஸ்துவின் நாமமும் இரத்தமே இல்லாமல் பிதாவினிடத்தில் கிட்ட கூட போக முடியாது என்பதை அறியாதவரும் ஏற்றுக்கொள்ளாதவரும் அதை மறுத்து கொண்டிருந்த ஒரு சவுல். பிறகாலே தேவனே அவரை சந்தித்த பிறகு, அவர் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறின பிறகு, அதில் எப்படி பிடிவாதமாய் இருந்தாரோ அது கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதமே கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் அவர் யெகோவா தேவனைத்தான் வெறியில தான் பிடிவாதமாக இருந்தார். ஆனாலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கிறிஸ்து இல்லாதது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இரட்சகர், மீட்பர் என்பதை ஏற்றுக்கொண்டு அதிலே பிதாவை நாம் சோத்தரிப்பது கர்த்தருக்கு ஏற்ற சோத்திரமும் பிடிவாதமாய் இருக்கும். புரியுதா? கேட்குறோமா? கேட்குறோமா? இதில் சொல்றாரு, தம்முடைய தீர்க்கதரிசி அனனியா மூலமாக 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுறாரு. இது சொன்னாதான் பின்னாடி போனா புரியுன்றதுக்காக தான் இந்த பகுதியை வாசிக்கிறது. கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும், யாருக்கு? புறஜாதிகள்னா நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு, புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும், ராஜ்யங்களை ஆளுகிற ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இது தேவனுடைய அக்காலத்திலே தேவனுடைய ஊழியத்தை கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் தரிசனமாகி தேவன் பரமேறின பிறகு பெந்தேகோஸ்தே நாளிலே தேவ ஆவியானவர் வந்து நிரப்பின பிறகு தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்ட காலங்களிலே நடந்த ஒரு சம்பவம். அதிலே தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய விசுவாசிகளை, கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை எல்லாம் இனம் கண்டு சித்திரவதை பண்ணுவதும் துன்புறுத்துவதும் சிறைச்சாலையிலே போட்டு அடைப்பதும் அடிப்பதும் உதைப்பதுமாயிருந்த காரியத்தை செய்து கொண்டவர் தான் இந்த சவுல். கண்மூடித்தனமாக அவர்களை அடிப்பதும் அவர்களை பண்ணுவதுமாயிருந்தவர் தான் இந்த சவுல். இந்த சவுலை பார்த்தா தேவன் இப்படி சொல்றாரு, என்னன்னு? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று. என்னன்னு சொல்றாரு? இக்காலத்தில் மனுஷன் சொல்றாங்கல்ல, இவனையா தெரிஞ்சுக்கிட்டார் கர்த்தர், இவளையா தெரிஞ்சுக்கிட்டார் கர்த்தர், போயும் போயும். எப்படி? போயும் போயும் அப்படின்னு சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா இல்லையான்னு தெரியல, கேட்டிருக்கிறோம். 16, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று. அப்ப யார் தீர்மானிக்கிறா இதை பாடுபட வேண்டும் என்று? யார் தீர்மானிக்கிறா? கர்த்தர் தீர்மானிக்கிறார். கர்த்தர் தீர்மானிக்கிறார். எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இது இவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு செய்தியா இருக்குது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு என்னடா இது, இப்படியா கர்த்தர் ஒருத்தனை தேர்ந்தெடுப்பாரு? அவன் என்னுடைய பாத்திரம்ன்றாரு, என் நாமத்தை மையும் போது இவன் என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறான்? இவனுக்கு கர்த்தரை குறித்து ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு யெகோவா தேவனை குறித்து தெரியும். கமாலியின் பாதத்தில் இருந்து படித்தவன், நல்லா படித்த ஒரு மகன், கர்த்தரோட மகன் என்று அப்படியெல்லாம் பல விதத்தில் தெரியும். அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், தேர்ச்சி பெற்றவன், பல பாஷைகளை உடையவன்,
நிறைய அவனுக்கு எழுத்துக்கள் நல்லா தெரியும், மற்ற எழுத்துக்கள் நல்லா தெரியும், நிறைய காரியங்கள் அவனுக்கு அறிவு இருக்குது, அது இருக்குன்றதெல்லாம் இருக்கு, குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஆனால் தேவன் இவனை கொண்டு புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் செய்ய போகிற காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்லையா, இது சரியா இது என்கிறதெல்லாம் அவர்களுக்குள்ளே அநேகருக்குள்ளே ஓடிக்கொண்டு இருந்திருக்கும். இந்த செய்தி கர்த்தர் சொன்ன பிறகு, இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அது காட்டுத்தீ போல பரவிருக்கக்கூடும். ஒருவேளை இவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது போல, கர்த்தர் தன்னை சந்தித்ததாக, அவருடைய வெளிச்சம் வந்ததாக, அவர் சத்தம் கேட்டதாக, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை பொய் வேஷம் போடுகிறானோ, நம்முடையவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று இனம் கண்டுபிடித்து நம்மளை அழிப்பதற்காக இவன் ஒரு வேஷத்தை தரிக்கிறானோ, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனாக தரிக்கிறானோ என்று பயப்பட்டவர்களும் ஐயப்பட்டவர்களும் அநேகர். அப்போ நான் அவனுக்கு காண்பிப்பேன், எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற பிரகாரம் 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே ஆரம்பிக்கும் போதே சொல்றார், சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அன்றைக்கு சகோதரரே பிதாக்களே என்று சொன்னது போல இன்றைக்கும் அவரை குறித்து, அவர் மூலமாய் தேவன் செய்ததை குறித்தும் சொல்லப்படுகிறது. என்ன, இந்த நாளிலும் சரி, இன்னும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பவுலை குறித்து, கவுளை கொண்டு தேவன் செய்த ஊழியங்களை குறித்து சொல்லுகிற சுவிசேஷங்கள் உலகெங்கிலும் இருக்குது, இன்னமும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அன்றைக்கு பேசுவது போல இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மூலமாய் நம்மோடு கூட, ஒவ்வொருவரும் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு, இந்த சத்தியத்தின் மூலமாய் பேசுவதற்கு நாம் செவி கொடுப்பது நலமாயிருக்கும். காது கொடுத்து கேட்பது நலமாயிருக்கும். காது கொடுத்து கேட்பது போல இருப்பது நலமாயிருக்கும். நன்றாக காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். காது உள்ளவள் கேட்க கடவன். ஏன்னா வேற எதுக்கோ காது கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேறு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா இருக்கிற நாள், மற்ற நாளை விட 2 மடங்கு என்னென்ன விதத்திலெல்லாம் நம்ம கெடுத்துக்கொள்றதுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ அத்தனை நாள் இந்த நாள். இன்னும் நம்ம அடுத்த சந்தோஷத்துக்கு போறதுக்கான திட்டமிடுதலுக்குரிய நாள் இது. திட்டமிடுதலுக்குரிய நாள். நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எப்படி செலவு செய்யணும், அது நமக்கென்றே செய்யணும் என்கிறதுக்கு என்று கணக்கு பார்க்கிற ஆடிட்டிங் நாள் இன்னைக்கு ஆடிட்டிங் நாள். இன்னைக்கு ஓய்வு நாள், ஆடிட்டிங் நாள் நான் சொல்லிட்டேன் என்று நினைக்கிற ஒரு நாள். இல்லாதவர்களை குறித்து ஏன் கவலைப்படணும்? ஆடிட்டிங்கில் இல்லாதவங்க குறித்து ஏன் கவலைப்படணும்? அவங்க தானே கவலைப்படணும். இல்லாதவங்க ஏன் கவலைப்படணும்? இதில் இல்லாதவங்க ஏன் கவலைப்படணும்? புரியலையோ? இது இல்லாதவங்க ஏன் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாம தேவனுடைய இதில் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் தைரியமாக இருக்கலாமே, இல்லையா? நம்ம ஒன்று இங்கே இருந்துட்டு காது கேட்கறது போல இல்லையா? காது கேட்கறது போல இல்லையே. காது கேட்கறோமா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உள்ளான மனுஷனுக்குள்ள கேட்கிறோமா, கேட்டு அதை வச்சு அதன்படி நடக்கிறோமா என்பது அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஊழியக்கார் பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா ஆவியானவர் தான் நமக்கு பேசுவது தாள சிறந்தது, கலப்படம் இல்லாதது, அப்பழுக்கற்றது. அப்போ சொல்றார் 2ஆம் வசனம் பாருங்க. அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து
இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். பார்த்தீங்களா சொல்றாரு, பார்த்தீங்களா? நான் எதில் பிறந்தவன்? யூதன். நான் ஒரு யூதன், இந்த ஒரு இடத்தை சேர்ந்தவன், அங்கே பிறந்தவன். கமாலியானின் பாதத்தில் மிக சிறந்த இது அவர் வேத பண்டிதர். அவருடைய பாதத்தில் இருந்து நான் வேதத்தை படித்தவன், வேதத்தை படித்தவன். எல்லாம் படித்தார், கிறிஸ்துவை படித்து கொள்ளலை, கிறிஸ்துவை படித்து கொள்ளலை, கிறிஸ்துவை படித்து கொள்ளலை. வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டவன். சும்மா ஒப்புக்கு சக்கச்சமாக இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிற மாதிரி பைபிள் படிப்பு படித்தவன் கிடையாது. அதுதான் அர்த்தம். என்ன படிப்பு? இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிற மாதிரி நான் ஒன்றும் பைபிள் வேத படிப்பு படித்தவன் கிடையாது, வேத படித்தவன் கிடையாது. அதை ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழம் வரைக்கும் படித்தவன். படித்து அவர் மேலே வைராக்கியமாக இருக்கிற அந்த ஒரே தேவனாகிய யெகோவா தேவன் பேரில் வைராக்கியமாய் இருந்தவன். படித்து முடித்து பட்டம் வாங்கி கொண்டாந்து அடுக்கி வச்சுக்கிட்டு வச்சிருக்கிறவன் கிடையாது. அதில் புரோஜனமே இல்லை. வாங்கி வச்சுக்கலாம், ஆனால் அது புரோஜனமே இல்லை. என் பட்டம் பரலோகத்துக்கு போகவே 10 டிகிரி முடிச்சிருந்தேன்னு சொன்னாலும் பரலோகத்தில் என் பேரை போட்டு 10 டிகிரியோட இல்லை அங்கே எங்கே எதுவுமே இருக்காது, இருக்கவே இருக்காது. நான் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு தகப்பனோடு கூட மேய்ப்பனோடு கூட நான் ஒருமிக்க ஒரே குடும்பமாய் வாழ்ந்தேன் என்றால் பரலோகத்து குடும்பத்திலும் பிள்ளையாய் அவருடைய மகனாக மகளாக அங்கே முடிவில்லாத வாழ்விலே வாழ்வேன். இல்லை என்றால் இல்லை, இல்லை என்றால் இல்லை. இந்தாங்க என் சர்டிஃபிகேட்டை பாருங்கள், இந்த பாருங்களேன் 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 பாருங்களேன், இந்த முடிச்சிருக்கிறேன் பாருங்களேன், 4 முடிச்சிருக்கிறேன், 5 முடிச்சிருக்கிறேன், 10 முடிச்சிருக்கிறேன்னு தூரத்துக்கு போட்டுருவார், தூரத்துக்கு போட்டுருவார். உன்னை நான் அறியேன் என்று. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் சுய சித்தத்தில் அவனோட சித்தத்தில் வேறொருத்தனுக்கு வச்சிருக்கிற சித்தத்தில் வேறொருத்திக்கு வச்சிருக்கிற சித்தத்தில் நான் கலந்துக்கிட்டேன், நான் என்ன அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், நான் அதில் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன்னா அடிஞ்சு போவேன். பிதாவினுடைய சித்தத்தில் அவரவருக்கு வச்சிருக்கிற சித்தத்தின்படி செய்கிறவனே, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இல்லைன்னா கிடையாது. என்னாலோ கோடி ஆத்மாவை என்னாலெல்லாம் எதுவும் கிடையாது, அதுவும் கர்த்தரால தான். எதாக இருந்தாலும் கர்த்தரால ரட்சிக்கப்பட்டது, கர்த்தரால சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாமே கர்த்தருடைய நாமத்தினால நடக்குதே தவிர கர்த்தருக்கு வாயா இருக்கிறவர்களால எதுவும் நடக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை போய் சுகமாக்குது, கர்த்தருடைய வசனம் சுகமாக்குது, கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்குது, கர்த்தருடைய வார்த்தை ரட்சிக்க செய்கிறது, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறது, எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களை குணமாக்குது, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் செய்கிறாரு. ஆனால் செய்கிறவர் உன்னை பயன்படுத்தினாலும் நீ தேவ சித்தத்தின்படி நடவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இவ்வளோ படிச்சிருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி காமிச்சாலும் அறியேன் என்று, உன்னை நான் அறியேன் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி முடிச்சிருவார். உன்னை நான் அறியேன், நான் 100 உபவாசம் கூட்டம் போட்டிருக்கேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், என்ன இருந்தாலும் என்ன, அவர் சித்தத்தின்படி செய்யாவிட்டால், அவர் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவரோடு கூட நம் வாழ்விலே வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுவதற்கு இடம் கொடாவிட்டால், அவரோடு நடவாவிட்டால், அவரோடு நிலைத்தராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே கிடையாதுன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை. யார் தான் சொல்லியிருக்காரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதையும் தான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு போவோமானால் அதை நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய முடிவை அவர்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன், அப்படின்னா பிடிவாதமாய் வைராக்கியமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க 4ஆம் வசனத்திலிருந்து, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து
மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். பிறகு கீழே பார்ப்போம் இன்னைக்கு இருக்கு எஞ்சிருக்கிற வசனத்தை. இவர் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. 4ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்திரீகளை, புருஷர்களை எல்லாம் நான் சிறைச்சாலையில் தள்ளி அவர்களை அடின்னு அடிச்சேன்றார். அவர்கள் உயிர் போகிற அளவுக்கு அவர்களை அடித்தேன்னு சொல்கிறார். ஒருத்தர் அல்ல, 2 பேர் இல்லை, அநேகரை. யாரை? அநேகரை சொல்கிறார். இப்படியெல்லாம் செய்கிறவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா ஆண்டவரே, பார்த்துக்கிட்டே இருக்கீங்களேன்னு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க? கதறி எல்லாம் கூட்டமாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க? குடும்பமாக அத்தனை பேரும் ஜெபம் பண்ணியிருப்பாங்கல்ல. உன்னதமானவருடைய நோக்கம் யாருடைய வாழ்க்கையில் வச்சிருந்தார்? தேவனுடைய சித்தத்தை சவுளுடைய வாழ்க்கையில் பவுலாக மாற்றி அவர் வாழ்க்கையை அப்படி வைக்கணும்னு தேவனுடைய அனாதி தீர்மானம். தேவனை நோக்கி கதறுகிற ஒருத்தர்கிட்டையும் அவர் இந்த பதிலை சொல்லலை. சவுல் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீங்கள் பயப்படாதீங்க, ஏற்ற வேளையில் அவனை ரட்சிப்பேன் அப்படின்லாம் எதுவுமே முன்ன சொல்லலை. தேவன் அவரை சந்திக்கும் பரியந்தமா சொல்லலை. சந்தித்த பிறகுதான் எல்லாமே வருது. சந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஊழியர்களுக்கும் கர்த்தர் தெரியப்படுத்தவே இல்லை. கேட்குதா? காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொன்னபடி கேட்குறோமா? கேட்குற மாதிரி இருக்கிறோமா? கேட்குற மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு நாள் சந்திக்கிற நாளை வச்சிருந்தார். அநேகர் அப்படி இருக்கலாம் இல்லையா? தங்கள் மனம் போன போக்கில் கர்த்தர் அழைத்த அழைப்பை எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மனதில்லாமல் கர்த்தர் அழைக்கிறதே பெரிய விஷயம். கர்த்தர் தெரிந்து கொள்றதே பெரிய விஷயம். கர்த்தர் அவருக்கென்று முன் குறிக்கிறதே பெரிய விஷயம். கர்த்தர் அவர்களை அதற்கென்றே முன் அறிந்து முன் அறிவிப்பு கொடுத்து தேவன் நடத்துகிறது மகா பெரிய விஷயம். எந்த மனிதனுக்கும் இந்த தகுதி கிடையாது. அது அவராலே ஏற்படுகிற ஸ்லாக்கியம், கர்த்தராலே ஏற்படுகிற ஸ்லாக்கியம். எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, இவ்வளவு தாளந்து இருக்குது, நான் இத்தனை வகையை சேர்ந்தவன், அந்த வகையை சேர்ந்தவன், நான் இந்த படிப்பு படித்தவன், இதில் அனுபவம் உள்ளவன், அதில் எதுவுமே இல்லைன்னா முட்டையாக இருந்தால் தான் தேவன் எடுத்து என்னை பயன்படுத்துவார். முட்டை இல்லாமல் தேவன் நம்பர்களை போடவே மாட்டார்.
இப்போ தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்புக்கூடாமல் தங்கள் மனம் போல போக்கிற சவுல்கள் எவ்வளவோ இருப்பார்கள். சவுல் என்கிற ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். தங்கள் இருமார்பினாலே கட்டப்பட்டு இருப்பார்கள். அப்போ இங்கே கர்த்தருடைய ஒரு நாள் தேவன் முன்குறித்த நாள் வருது. முன்குறித்த நாள் வருது. 6ஆம் வசனத்தில், அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையில், நல்லா கேளுங்க, மத்தியான வேலை என்னவா இருக்கும்? இருட்டாக இருக்கும், நல்ல இருட்டாக இருக்கும். மத்தியான நேரத்தில் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் சரியான இருட்டு இருக்கும். எப்போவுமே இருக்கவே அப்போ தான் இருக்கிறதுலே வெளிச்சம் அதிகமாக இருக்கும். சூரியனுடைய மத்திய வெளிச்சத்தில் எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சம், நல்ல வெளிச்சம் இருக்கும். என்ன வெளிச்சம் இருக்கும்? நல்ல வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சமான சூழ்நிலையில், ஒரு இருட்டான சூழ்நிலையில் ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி அப்படி பிரகாசிக்குதுன்னா அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்கணும்னா அவ்வளோ இதுவாக நல்லாவே தெரியாது. ஆனால் இது தேவனுடைய வெளிச்சம். தேவனே வெளிச்சம், தேவனே வெளிச்சம். அவர்கள் சவுலும் சவுளை சேர்ந்தவர்களும் எதிர்பார்க்காத ஒரு நாள், எதிர்பார்க்காத ஒரு நேரம், ஒரு வேளை வருது. அப்போ சமீபித்த போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி, அப்படின்னா சத்தம் உண்டாகி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. யாரை? சவுளையும் சவுளை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுளே சவுளே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இப்போ துன்பப்படுத்தினதெல்லாம் யார? சவுளு அடிச்சது, கொண்டது, நொறுக்குனது, திட்டினது, கொண்டது, மிரட்டினது, உருட்டினது, என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணதெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகளில் வகைக்கு வகையான பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகள், தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை நம்பி வழிபடுகிற பிள்ளைகள், அவர்களை தான் இவர் துன்புறுத்தினார். ஏசாமியா துன்புறுத்தினார் இவர் இல்லை. ஆனால் இங்கே ஏசாமி என்னன்னு சொல்றாரு? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னா யாரை? வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதவசனம் சொல்லப்படுது. அப்போ அவர்களை தொட்ட பகல காரியங்கள், வார்த்தையினால, கிரியனால, செயலால, வேற வேற விதங்களிலெல்லாம் தொட்ட காரியங்கள், பேசின காரியங்கள், கொட்டின காரியங்கள், கொத்தின காரியங்கள் எல்லாமே யாரை பேசினதா சொல்றாரு? கர்த்தரை துன்புறுத்தினதாக சொல்றாரு. என்னை துன்புறுத்துகிறாய். யாரை? என்னை துன்புறுத்துகிறாய். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே இருந்தவர்கள், அவர் கூட குதிரையில கூட வந்தவங்க நிறைய பேர், குதிரையில் அவரோடு கூட மற்ற குதிரைகளில் வர்றவங்க நிறைய பேர் அவரோட வந்திருக்காங்க. அவரோட கூட வந்தவர்கள் அவருடைய பேசின இதை கண்டு பயந்தாங்களே தவிர தேவன் சவுலோட பேசின சத்தத்தை அவர்கள் கேட்கல. ஏனென்றால் தேவன் பேச வந்ததே யாரோட? சவுலோட மாத்திரம்தான். சவுளை சந்திக்க தான். சவுளை கேட்குறீங்களா? கேட்குறோமா? இருக்கீங்களான்னு கேட்டால் இருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவீங்க. கேட்குறீங்களா? கேட்குறோம். கேட்குற மாதிரி இருக்கிறோமா? இல்லை. அப்போ அங்கே வருங்க. அப்போ சொல்லுகிறார், என்னோடு வந்தவங்க பயந்துட்டாங்க. இந்த வெளிச்சத்தையும் அதையும் கண்டு எல்லாம் இந்த சத்தத்தை கண்டு எல்லாம் பயந்து அலறிட்டாங்க. அலறி எல்லாம் மூச்சு அரிச்சு எல்லாம் கீழே விழுந்தாச்சு. எல்லாம் தப்பு தப்புன்னு குதிரையிலேருந்து எல்லாம் கீழே விழுந்தாச்சு. எல்லாம் தலை குப்புற விழுந்தாச்சு. எல்லாரும் விழுந்தாச்சு. ஆனால் பேசுறது சவுலோட மட்டும்தான் தேவன் பேசுகிறார். யாரோட தான் பேசுகிறாரு? பக்கத்தில் இருக்கவங்க காதில் என்ன செய்யல? விழலை. இன்னைக்கும் தேவன் அவரவர்களோடு பேசும்போது பக்கத்தில் இருக்கவங்க காதில் விழுதா? பக்கத்தில் இருக்கிற காலில் விழுதா? இல்லையா?
10ஆம் வசனம். அப்போது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இதான் தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும் முன்னறிதலும். தேவன் தீர்மானிக்கிறது சரியாக இருக்கும் என்று. ஏனென்றால் இவருடைய வார்த்தையே அடுத்தது என்ன வந்துட்டுன்னா, நான் என்ன செய்யணும் என்ன கேட்கிறார். இப்போ நான் என்ன, நம்ம நிச்சயமா அப்படி கேட்க மாட்டோம். என்ன கொடுக்குறீங்கன்னு தான் கேட்போம். என்ன கொடுக்குறீங்கன்னு தான் கேட்போம். ஏன்னா அதே நம்ம பழகிட்டோம். நம்ம என்னன்னு கேட்போம், என்ன கொடுக்குறீங்கன்னு தான் கேட்போம். அவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ. சொல்ற வார்த்தை சொல்றார், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி. என்ன செய்யும்படி? நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் நீ செய்யும்படி ஏற்கனவே நியமிச்சு வச்சிருக்கிறேன். உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? நியமிச்சு வச்சிருக்கிறேன். நியமிக்கப்பட்டபடியெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். எங்கே சொல்லப்படும்? அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 11, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனேன். அதாவது 3 நாள் பார்வை இல்லாமல் இருக்கிறார். 3 நாள் பார்வை கிடையாது, சுத்தமாக 2 கண்ணும் வேலை செய்யலை. 3 நாள் கழிச்ச பிறகு தான் அவருக்கு பார்வையை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக ஜெபம் பண்ண வச்சு கொடுக்குறார் கர்த்தர். அது அவர் ஏற்கனவே நியமித்த நியமத்தின்படி கொடுக்குறார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வை அற்று போனபடினால் என்னோடு இருந்தவர்களால் கையிலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குக்கு வந்தேன். அப்போ பக்கத்தில் இருக்க கீழே குதிரையில், மற்றவங்களும் குதிரையிலேருந்து கீழே விழுறாங்க. அந்த பயங்கர சத்தத்தை கேட்குறாங்க. பயம் உண்டாகுது, எல்லாம் உண்டாகுது. தேவனுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கப்படலை. அவங்களுக்கு யாரும் கண் பார்வை போல. அவங்களுக்கு யாருக்கும் கண் பார்வை போல. தேவன் யாரை சந்திக்க வந்தாரோ அவரோட கூட தான் பேசினாரு. அவன் பார்வையை ஒரு 3 நாளைக்கு டெம்பரவரியா எடுத்துட்டாரு. குதிரையில் கூட வந்தவங்க, அவனோடு கூட வந்தவங்க அந்த சத்தத்தை கேட்டாங்க. பயம் உண்டாச்சு. குதிரையிலேருந்து விழுந்து எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. தேவன் அவங்கள அழைக்கலை, அவருக்காக அழைக்கலை, அவர்களை தெரிந்து கொள்ளலை, அவர்களை முன்குறிக்கலை. இவரோ தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாம மகிமைக்காக முன்குறிக்கப்பட்டவர். இதுக்கப்புறம் இப்படி ஒன்றுன்னா அப்படி சொல்லிட்டே தான் வந்தார். இதில் என்ன? 14ஆம் வசனம். அப்போது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். முதலாவது, நம் முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை, அவர் சித்தத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். எத்தனை சொல்றாரு பாருங்க. காது கேட்கிறோமா? கேட்கிற மாதிரி இருக்கோமா? கேட்கிறோம். நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள சித்தத்தை என்ன செய்யணும்? அறியணும். யார் அறியணும்? சவுலாய் இருந்து இப்போ பவுலாய் மாறுகிற பவுல் அறியணும். கேட்குறீங்களா? நீங்க இப்ப அறியறீங்களா? கேட்குறீங்களா? பாருங்க. அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும். நீதிபரரை அவரை பார்க்கவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். கர்த்தரை பார்க்கவும், அவர் சித்தத்தை அறியவும், அவரை பார்க்கவும், அவர் பேசுறதை கேட்கவும். இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அவைகள் முன்னமே கேட்கவும். அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அவர் சித்தத்தை நீ அறியவும், அதை அறிந்து அதன்படி நடக்கிறதுக்கு தான். அறியவும், அவரை பார்க்கவும், அவரோட சொல்றதை நீ கேட்கவும், கேட்டு அதன்படி நடந்து செயல்படவும் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். 15ஆம் வசனம் பாருங்க, விழிப்பாருங்க. 10 நிமிஷம் தான். அதுவும் 10 நிமிஷமா அதிகம் தான், முடிஞ்சிடும். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்ப பாருங்க, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக என்ன இருக்கும்?
சாட்சியாய் இருப்பாய். அப்படியே வாசிங்க கீழே அப்படியே. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். பாருங்க, அவர் சொன்னபடியெல்லாம் வந்துச்சா? கர்த்தரை என்ன செஞ்சிட்டாரு? தரிசித்துட்டாரு. கர்த்தரால தரிசித்துட்டார். எங்கே தரிசித்துட்டாரு? எங்கே தரிசித்துட்டாரு? நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான சிருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இயேசு மகாராஜாவை பார்த்தேன். அவர் எனக்கு தரிசனமானார். அவர் எனக்கு தரிசனமானார். 18ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். சொல்றார் பாருங்க, அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சி. கர்த்தர்கிட்ட நான் பார்த்தேன், கொண்டேன், கேட்டேன். அவர் என்னோட இப்படி பேசினார், அநேக காரியங்கள் பேசினார், இத்தனை மணி நேரம் பேசினார். நீ என்ன சொன்னாலும் இந்த ஜனங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ முன்ன நடந்த பாரு, அதே தான் தலைக்குள்ள ஓடின்னு கிடக்கும். தலைக்குள்ள என்ன செய்யணும் இருக்கும்? ஓடிக்கினே இருக்கும். அவங்களும் தேவ சித்தத்தில் போக மாட்டாங்க. தேவ சித்தத்தில் நடக்கிறவங்களும் விடவும் மாட்டாங்கிறாங்க. சாத்தானுக்கு கயிறுகளாக இருந்துக்கிட்டு, வலைகளாக இருந்துக்கிட்டு அவங்க வேலையை செய்கிறவங்க செஞ்சுன்னு இருப்பாங்க. நீ அதை விட்டுட்டு நீ என்ன செய்? புறப்பட்டு போய் என்றார். 19ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். பார்த்தீங்களா? அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்றார். புறஜாதிகளிடத்திலே உன்னை என்ன செய்வேன்? அனுப்புவேன். அங்கே ஏராளமான ஜனங்களை கர்த்தருக்கென்று கொள்ளையாக்கும்படி, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக்கும்படி உன்னை பயன்படுத்துவேன் என்றார். அப்படி என்றால் தன் சொந்த ஜனங்கள் இருக்கிற இதில் இல்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிற சித்தத்தின் நோக்கத்தில் வைத்திருக்கிற வழியில் உனக்கு நான் புறஜாதிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறேன். அதில் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட இருக்கிறார்கள். ஏராளமான சபைகளை ஸ்தாபிக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கே அது போடப்படலை. உங்கள் புரிதலுக்காக அப்படி சொல்லுகிறேன். கர்த்தராகிய தேவன் அவர் சொன்னார் அதை இந்த பகுதியில். இதுக்கு பிறகால அடுத்த பகுதியில் என்ன கர்த்தர் சொல்ல இருக்கிறார், என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை நாம் அடுத்த வாரம் கர்த்தருடைய கிருபையினால கேட்கலாம். இது வரைக்கும் கேட்டதில் என்ன அறிஞ்சுக்கிட்டோம்? இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போனால் நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் போனால் நல்லாயிருக்கும், ஒரு 1/4 மணி நேரம் போனால் நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் போனால் நல்லாயிருக்கும். தப்பே இல்லை. முதல்ல எங்கிருந்து ஆரம்பித்தார்? ஃபஸ்ட்டு கர்த்தர் பேச தொடங்கினது எந்த வசனத்திலிருந்து ஆரம்பித்தார்? யோபிலிருந்து ஆரம்பித்தார்ன்றீங்க. பவுலை குறித்து எங்கிருந்து ஆரம்பித்தார்? பவுலை குறித்து பேச ஆரம்பித்தார். சவுலாய் இருந்தார் முதல்ல, பிறகுதான் பவுல். எங்கே பேச ஆரம்பித்தார்? அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து பேச ஆரம்பித்தார். எந்த அதிகாரத்திலிருந்து பேச ஆரம்பித்தார்? 9ஆம் அதிகாரம். அங்கே ஒருத்தர் சொல்லிட்டார் ஏற்கனவே 9ஆம் அதிகாரம்னு முதலே சொல்லிட்டாரு. அண்ணன் சொல்லிட்டு கேட்குறீங்களா? காது உள்ளவள் கேட்க கடவுள் என்று சொல்லும்போது என்ன திட்டக்கூடாது. சொன்னது ஏசாமி. ஏசப்பா தான் சொன்னாங்க காது உள்ளவன் கேட்க கடவுள்னு. அண்ணன் சொல்லிட்டு நான் காதா இல்லை தொகுதே அப்படின்னு காதை அறுத்துக்கிட்டா வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை. இந்த காது எல்லாருக்கும் தானே இருக்குது. எல்லாரும் யாருக்கு தான் இல்லை?
காது இல்லாதவங்கள நம்ம பார்த்ததே இல்லை. என்ன வேணா ஏன்னா காது அருந்து போய் தனியாக போய் ஊந்துட்டு அவங்களுக்கு தைக்க முடியாதுன்ற நிலைமையில் வேணா அப்படி நான் பார்க்கறது வரைக்கும் காது இல்லாதவங்கள. வெளித்தோற்றத்தில் சதையாக காணப்படுகிற காதை பார்த்துருக்குறோம். உள்ளான காது கேட்கிறவர்களை தான் சொல்கிறார். காது கேட்டோமா நமக்கு பயன் உண்டாகும்படி, என்ன உள்பட எல்லாருக்கும் பயன் உண்டாகும்படி, தேவ வார்த்தையினாலே பலன் உண்டாகும்படி தான் கேட்கிறார். காது உள்ளவன் காது உள்ளவள் கேட்க கடவுள் என்று சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் தான் பேச ஆரம்பித்தார். இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்றும், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதும், ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்றார். ஆனால் அதுக்குள்ள நிறைய காரியங்கள் உள்ளடக்கி வச்சிருக்கிறார். அநேக வருஷங்களை உள்ளடக்கின காரியமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இக்காலத்தின் பாடுகள் கர்த்தராலே நீங்கிவிடும். இக்காலத்தின் பாடுகள் கர்த்தராலே நீங்கிவிடும். ஒன்று நாம் சம்பாதித்தது கீழ்ப்படியாமையினாலே, இன்னொன்று தேவன் அனுமதித்தது. ரெண்டையும் நீக்கிவிடுவார். ரெண்டையும் கர்த்தர் சீக்கிரத்திலே நீக்கி அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. நமக்கு பயங்கரமான உபத்திரமாக இருக்குது, ஆனால் அந்த லேசான உபத்திரம் என்று பைபிளில் நிருபங்களில் போடப்பட்டிருக்கு. அவைகளை கர்த்தருடைய கரமே நீக்கி போட்டு அவரவர் என்ன பாத்திரமாக, பாத்திரவான்களாக, பாத்திரவாட்டிகளாக கர்த்தருக்கென்று பயன்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து அதிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும், என் கையை உமது கரத்திலே கொடுத்து விட்டேன், என் வாழ்க்கை முழுமையும் உமது கரத்திலே கொடுத்து விட்டேன், நான் அல்ல நீர் என்று சொல்லி, நீரே என்று சொல்லி, தகப்பனே என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும், பாடுகிற அத்தனை பாடுகளிலும் அவமானங்களில் இருந்தும், நம் தேவை சந்திக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிற சகலவற்றையும் அடியோடு நீக்கி போட்டு நிறைவாகி அவராலே நாம் குறைவுள்ளிலிருந்து, இல்லாமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். கர்த்தருடைய கரம் மட்டுமே இதை செய்யத்தக்கது. அதை செய்து முடித்து தம்முடைய நாமத்தை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளிலும் வேளையிலும் தகப்பனே, இயற்கையின் சூழல்களை எல்லாம் மாற்றி அமைத்து கிருபையாய் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த தேவாலயங்களிலே உம்முடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கும்படியாய் நீர் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எளியவர்களாக எங்களுக்கு நீர் தந்த உம்முடைய ஊழியத்திலும் இது நிறைவேறும்படி, நீர் பாராட்டின இந்நாளிலே நிறைவேற வேண்டியவைகள் நிறைவேறும்படி, உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படும்படி நீர் செய்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஸ்தோத்திர பலியிலே பங்கு பெற்றவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையில் முழுமையாய் பங்கு பெற்றவர்கள், லைவிலே முழுமையாய் பங்கு பெற்றவர்கள், பிறகால ரெக்கார்டிங்களே கேட்டு கர்த்தருடைய செய்தியை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்பி சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொட்டு ரட்சித்தருளும். உம்முடைய பரிசுத்த திருநாமம் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், உபத்திரவங்களுக்கும், எல்லா அவமானங்களுக்கும், எல்லா உமிழ்நீர்களுக்கும், எல்லா தலைகுணிகள் நிந்தைக்கும், பரிகாசங்களுக்கும் ஆண்டவரே, இல்லாமைக்கும், இயலாமைக்கும், வறுமைக்கும் ஆண்டவரே, நஷ்டத்துக்கும், இழப்புக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்து மகத்தான ஜெயத்தை கட்டளையிட்டு உமது நாமத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்தி ஒவ்வொருவரையும் கண்மணியாய் காத்துக்கொள்வீராக. ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பிள்ளைகளை கண்மணியாய் காத்துக்கொள்ளும். உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்,
ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எழுந்திருப்போம்.